கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பயானினுடைய அடிப்படை அமைப்பு என்பது பொதுவாக சமுதாயத்தில் நிலவக்கூடிய குறைபாடுகளை சுட்டிக்காட்டுவதாகவே பெரும்பாலும் அமைந்திருக்கிறது. எங்கே பயான் பேசினாலும் சரி, 99% எதை பேசுவாங்கன்னா அந்த விஷயம் சரியில்லை, இது சரியில்லை, அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்லி சமுதாயத்தில் குறையோடு இருக்கிற பெரும்பான்மையான குறைபாடுகளை சுட்டிக்காட்டுவதாகத்தான் பெரும்பாலும் பயான் அமைந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஒரு 10 நிமிஷம் என்ன செய்யலாம்னு ஒரு யோசனைன்னு சொன்னால், இது நாள் வரை நாம் அடைந்த பாக்கியங்களை சற்றே யோசித்து பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். என்ன காரணம்? ரமலானுடைய மாதம் இன்றைய நாள் கிட்டத்தட்ட கடைசியாக இருக்கலாம். நாளைக்கு பிறை பார்க்கப்பட்டதுன்னு சொன்னால், நாளைக்கு இதே நேரத்துக்கு வாங்க தராவி தொழுகிறேன்னு சொன்னால் யார் வரப்போறதில்லை. நாளைக்கு நைட்டு சஹர் செய்யலாம் வாங்கன்னு சொன்னால் யார் வரப்போவதில்லை. ஏத்திகாஃப் இருங்கன்னு சொன்னால் யார் வரப்போவதில்லை. இனி அடுத்து 364 நாள் வெயிட் பண்ணணும். 365வது நாள் தான் இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். எனவே ரமலானில் நாம் என்ன பாக்கியத்தை அடைந்து விட்டோம் என்கிற ஒரு நல்ல சிந்தனையோடு நாம் ஒரு சில விஷயங்களை பேச வேண்டும். நம்முடைய இருப்பு பள்ளிவாசலில் ஒரு பாக்கியம். ரமலானில் புனிதமான நாள், புனிதமான நேரம், புனிதமான இடம், அல்லாஹ்விற்கு பிரியமான ஒரு இடம், நன்மையை வழங்கக்கூடிய ஒரு இடம். அல்லாஹ் நம்மை இங்கு ஒன்று கூட்டி வைத்திருப்பதே ஒரு பெரும் பாக்கியம். இந்த பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். என்ன காரணம்னா, இங்கே இந்த நேரத்தில் அமர முடியாமல் பல்வேறு நபர்கள் வெளியே இருக்கிறார்கள் அல்லது துன்யாவை விட்டும் சென்று விட்டார்கள். துன்யாவை விட்டும் ரமலானுடைய காலத்தில் 27க்கு முதல் நாள் கூட ஒரு சிலர் நம்மை விட்டும் காலம் சென்று விட்டார்கள். லைலத்துல் கத்ர் கிடைக்கல. நேற்று வரைக்கும் மௌத்துக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு நாள் இருக்கிறது. அல்லாஹ் நம்முடைய இருப்பை பாக்கியமாக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த நோன்பு பாக்கியமானது. என்ன காரணம்னா, மனுஷனை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சீக்கிரம் நப்சை கட்டுப்படுத்த முடியாதுங்க. நப்சு ஷைத்தானையே வழிகெடுத்தது. நப்சு எப்பேற்பட்டது? ஷைத்தானை வழிகெடுத்தது. நம்மெல்லாம் யோசிக்கிறோம், நம்ம எல்லாம் ஷைத்தான் வழிகெடுக்கிறான்னு யோசிக்கிறோம். அந்த ஷைத்தானை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செய்ய விடாமல் தடுத்தது யார்? நப்சு. நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நப்சு தான் ஷைத்தானையே ஷைத்தானாக மாற்றியது. அது வரைக்கும் ஷைத்தான் பெரிய வழியாக இருந்தார், மலக்குமார்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தார். அந்த ஷைத்தானை வழிகெடுத்த நப்சை நாம் இந்த 1 மாச காலம் அல்லாஹ்விற்காக அடக்கி வைத்திருக்கிறோம். நாம் சம்பாதித்த காசு தான், நாம் சம்பாதித்த பொருள் தான், நம்முடைய வீடு தான். கதவை சாத்தினா துன்யாவில் யாருக்கும் தெரியாது. நல்லபடியாக சாப்பிடலாம், படுக்கலாம், உருளலாம், பெறலாம், வெளியே வந்து நோம்பாளி மாதிரி நடிக்கலாம். இல்லை, நாம் சாப்பிடலை. எவ்வளவுதான் வெளியே வேலைகள் இருந்தாலும் சரி, அலைந்தாலும் சரி, திரிந்தாலும், வெயிலினுடைய தாக்கம் எவ்வளவுதான் அதிகமானாலும், தொண்டையெல்லாம் காய்ந்து போய் வாயெல்லாம் ஒட்டி கொண்டாலும் சரி, நாம் தண்ணீர் குடிக்காமல் இருந்தோம். யாருக்காக? அல்லாஹுக்காக. ரமலான் கடந்து விட்டாலும் கூட இந்த அமலை நம்மால் செய்ய முடியும். ஆனால் கடந்துவிட்ட 29 நாள் நாம் செஞ்ச இந்த நன்மை நமக்கு கிடைக்கும். ரமலானுடைய காலத்தில் ஒரு ஃபரதுக்கு எத்தனை ஃபரது நன்மை? 70 ஃபரது, 700 மடங்கு ஃபரது. அல்லாஹ் அவ்வளவு பாக்கியத்தை தர்றான். அப்போ நம்ம ஒரு நாள் நோன்பு வச்சிருந்தால் 70 நாள் நோன்பு வைத்ததற்கு சமம். அந்த நோன்பை ரமலானுடைய காலத்தில் நாம் வைத்திருக்கிறோம். அந்த நோன்பு நமக்கு பாக்கியமானது. இஃப்தாருடைய நேரத்தில் பாருங்க, எத்தனை நபர்கள் தினமும் பிரியாணி, தினமும் சாப்பாடு. சக்திக்கு உட்பட்டு ஒரு சிலர் ஒரு 10 வடையை வாங்கி தர்றாங்க, ஒரு பேரி தம்பரத்தை வாங்கி தருகிறார்கள், உணவை வாங்கி தருகிறார்கள், முடிஞ்ச வரைக்கும் சதகா செய்கிறார்கள். நோன்பாளிக்கு வாரி வழங்கணும். இந்த கொடுக்குதல் பாக்கியமானது. அல்லாஹ் நம்மை காலமெல்லாம் கொடுக்கும் கரமாக ஆக்கி வைக்க வேண்டும். நம்ம சின்ன பள்ளியில் பார்க்குறோம், பெரிய பள்ளியில் பார்க்குறோம், வாரி வழங்குகிறார்கள் நோன்பாளிக்காக. ஒருவேளை என்னால் நோன்பு வைக்க முடியவில்லை என்று சொன்னாலும் கூட நோன்பாளிக்கு வாங்கி கொடுப்பதன் மூலம் அந்த நன்மையை நாம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையோடு மக்கள் இருந்தார்கள். இந்த கொடுக்குதல் தர்மம் பாக்கியமானது. சாதாரண காலத்தில் 2 சப்பு தொழுகைக்கு இருக்கும்னு சொன்னால், ரமலானுடைய காலத்தில் நாம் பார்க்கிறோம் பள்ளிவாசல் கொஞ்சம் ஆபாதாகவே இருந்தது. வெளியூரிலிருந்து வந்தவங்க சொன்ன விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், மற்ற ஊர்களில் இருப்பதை விட பள்ளிவாசல் பரக்கத்தாக இருக்கிறது. எங்கள் ஊரிலையும் முஸ்லிம்கள் நிறைந்திருக்கிறார்கள், ஆனால் இவ்வளவு நபர்கள் தராவிக்கு வருவதில்லை என்று இடைநாட்களில் பார்த்துவிட்டு சொன்னார்கள். 15 நாள் 20 நாள் தராவியில் இந்த உள்பள்ளி மட்டும் நிறைந்திருக்கும். இதையே பெரிய கூட்டம்னு சொல்றாங்க. ஆனால் ரமலானுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நிற்பதற்கு இடமில்லாமல் வெளியே வரைக்கும் இருந்தோம். இந்த தொழுகை பாக்கியமானது. ரமலானுடைய காலத்தில்
இஅ்திகாஃபில் இருக்கிறோம், நிறைய திக்ருகள் செய்கிறார்கள். கிட்டத்தட்ட நான் பார்த்து இந்த கடைசியாக 3, 4, 5 வருஷத்துக்கு மேலே இவ்வளவு அதிகமாக இருந்ததில்லை. ஒரு 7, 8 நபர்கள் 10 நபர்கள் கிட்டத்தட்ட இஅ்திகாஃபில் இருக்கிறார்கள். குர்ஆன் ஓதுகிறார்கள், ஊருக்காக உலகத்திற்காக துஆ செய்கிறார்கள், நம்முடைய முன்னேற்றத்திற்காக துஆ செய்திருக்கிறார்கள். சிறுவயது பையன் முதல் கொண்டு வயதானவர்கள் வரை, உடல்நிலை சரியில்லாதவர்கள் வரை அல்லாஹுக்காக துன்யாவை துறந்து வந்திருக்கிறார்கள். உள்ள அந்த அமல்கள் பாராட்டப்பட வேண்டும். அந்த அமல் பாக்கியமானது. ஒட்டுமொத்தமாக இந்த புனிதமான காலத்தில் நாம் தொழுத தொழுகை, நாம் நோற்ற நோன்பு, நாம் செய்த திக்ரு, நாம் செய்த திலாவத்து, நாம் இருந்த இஅ்திகாஃப், இன்ன பிற என்ன நல்லமல்களை நாம் செய்திருக்கிறோம், நாம் வழங்கிய தர்மம், இவை அனைத்துமே பாக்கியத்திலும் அதிபெரும் பாக்கியமானது. இந்த வாய்ப்பு நமக்கு இன்னும் கிடைப்பதற்கு நாளைக்கு பிற கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இன்னும் 1 வருடம் காத்திருக்க வேண்டும். இந்த தராவி கிட்டத்தட்ட கடைசி தராவியாக இருக்கலாம். உலகத்துக்கு நிறைய இடங்கள்ல, இந்தோனேசியா, அதே மாதிரி பங்களாதேஷில், மலேசியாவில், சிங்கப்பூரில், ஆஸ்திரேலியாவில் எல்லாம் நாளைக்கு பெருநாள் என்று அறிவித்து விட்டார்கள். பிறை பார்த்து விட்டார்கள், உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. நமக்கு நாளைக்கு பிற தெரிஞ்சா 29 நோன்பு, இல்லைன்னு சொன்னா 30 நோன்பு, ஒரு நாள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நாளைக்கு வாய்ப்பு கிடைக்காது பேசுவதற்குங்கிறனால் நம்முடைய நல்ல சிந்தனைகளை மீண்டும் ஒரு தடவை நான் நினைத்து பார்ப்பதற்காக வேண்டி உங்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறேன். என்ன காரணம்னா, இவ்வளவு நேரம் நாம் நம்முடைய அமலை நினைத்து ஒரு சின்ன சந்தோஷம் மனசுல வந்திருக்குமா இல்லையா? இதுவும் இபாதத்து தான், இதுவும் பரக்கத்து தான், இதுவும் பெரும் பாக்கியம் தான். இந்த அமல் ஏதாவது குறைகள் இருக்கலாம், அந்த குறைகளை பொருந்திக் கொள்வதற்கு அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் விசாலமானவன். நம்மளை மாதிரி உள்ள சின்ன சிந்தனை என்பது அல்லாஹுக்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய ஹசானா விசாலமானது. அல்லாஹ் நாடிட்டான்னு சொல்லி சொன்னால், ஒரு விபச்சாரி நாய்க்கு எடுத்து கொடுத்த தண்ணீரை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களுக்கே சொர்க்கத்தை கொடுத்தவர். ஹதீஸ்ல இருக்குதா இல்லையா? நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? காலமெல்லாம் விபச்சாரத்தில் இருந்த பெண்மணி அல்லாஹ் ரசூலுடைய பேரவே சொல்லல, ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு நாயை பார்க்கிறார், தாகத்தில் இருக்குது, தண்ணீர் தன்னுடைய ஆடையை எடுத்து தண்ணீரை எடுத்து பிழிந்து விட்டால் அந்த அமலை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், சொர்க்கத்தை கொடுத்தான். நாம் இத்தனை நாள் தொழுதிருக்கிறோம், நமக்கு அல்லாஹ்னுடைய பாவ மன்னிப்பு கிடைத்து விடாதா? கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருக்கணும். முஃமினுடைய நிலை எல்லா நேரத்திலேயும் நம்முடைய அமல்கள் மீது நம்பிக்கையும் இருக்கணும், அல்லாஹ்வுடைய பிடியின் மீது கொஞ்சம் பயமும் இருக்கணும். இரண்டுக்கு மத்தியிலே இருக்கணும். நம்முடைய அமல்களில் குறைபாடுகள் இருக்கலாம், அதை பொருந்திக் கொள்வதற்கு அல்லாஹ் போதுமானவர். இன்னும் அடுத்த 11 மாதங்களை எப்படி கடக்க வேண்டும் என்று குர்ஆனை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் மனிதர்களை 2 விதமாக பிரித்து விட்டான். துன்யாவில் வாழ்ற ஒட்டுமொத்த மனிதர்களும் 2 வகை. என்ன 2 வகைங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹல் அத்தாலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜின் நப்தலீஹி ஃபஜஅல்னாஹு சமியன் பஸீரா. அல்லாஹ் சொல்றான், இன்னா ஹதைனாஹு சபீல, மனிதர்களுக்கு நாம் நேரான வழியை காட்டியிருக்கிறோம், இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா. மனிதர்கள் 2 வகை. ஒன்று ஷாக்கிரன், நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள், வயிம்மா கஃபூரா, அல்லது நன்றி மறந்தவர்களாக இருப்பார்கள். மனிதர்கள் 2 வகைதான் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லித் தருகிறான். சூரா தஹ்ருடைய 3வது ஆயம். அப்போ நாம் என்ன செய்யணும்? இந்த நியமத்துக்களை எல்லாம் நினைச்சுப்பா. கடந்த காலத்தில் நாம் 1 மாதம் தொழுதோம், அல்லாஹ் நம்மை தொழுகிற அளவுக்கு சலாமத்தை கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும். அதைத்தான் அல்லாஹ் இங்கே செய்ய சொல்றான். இம்மா ஷாக்கிரன், ஒன்று மனிதர்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த நன்றி ஒரு அல்ஹம்துலில்லாஹ் போதும், நம்ம வாரி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. உமர் ரலியல்லாஹு வந்து வீட்டில் பாதியை வச்சுட்டு கொண்டு மீதியை கொடுத்த மாதிரி, அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்த மாதிரி நம்மை மொத்தமாக கொடுக்க சொல்லல. மனதால் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், எல்லா நிலைமையிலையும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் முடித்தாகட்டும், அல்லாஹ் என்னை 1 மாதம் தொழ வைத்தான், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. நாம் நன்றியாளர்களின் கூட்டத்தில் சேர்ந்து விடுவோம். இம்மா கஃபூரா, அல்லாஹ் சொல்றான், மனிதர்களில் இன்னொரு கூட்டம் இருக்கிறார்கள், அவர்கள் நன்றி மறந்தவர்களாக இருப்பார்கள். அப்படி நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஏதோ வந்தோம், தொழுதோம், மாசம் முடிஞ்சு, அவ்வளவுதான், வெளியே போயிட்டோம்னு சொல்லி எந்த சிந்தனையும் இல்லாமல் பராமுகமாக இருக்க வேண்டாம். யோசனை இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, உன்னை மலக்குமார்கள் கேள்வி கேட்பதற்கு முன்னால் உன்னை நீயே கேள்வி கேட்டுக்கொள். உனக்கு கேள்வி கணக்கு வர்றதுக்கு முன்னாடி உன்னை நீயே கேட்டுக்கொள். இன்றைய நாள் நமக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நாளில் நாம் எத்தனை நல்லது செய்திருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு 5 வக்து 4 வக்து தான் தொழுதோம், 1 வக்து மிஸ் ஆயிடுச்சு. நாளை இது தவறக்கூடாது, முயற்சி செய்யணும், நியத் செய்யணும். ரமலானில் நாம் முழுசா தொழுத மாதிரி ஏனைய எல்லா நாளும் நாம் தொழுகணும், நியத்து செய்யணும். முதல்ல நம்மள்கிட்ட ஆசைப்படணும், அல்லாஹ் கொடுப்பான். ஆசைப்பட்டால் அல்லாஹ் கொடுப்பான். நியத் செய்தால் ஒரு நாள் தவறினாலும் மறுநாள் கொடுப்பான்.
நாம் ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லி நிறைவுக்கு வந்துவிட வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கும் ஷைத்தானுக்கும் நடந்த அந்த உரையாடல், அதாவது ஷைத்தான் லானத் செய்து சபிக்கப்பட்டு துன்யாவுக்கு அனுப்பப்படும் பொழுது அவன் அல்லாஹ்கிட்ட சொன்ன வார்த்தை என்னன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது சொல்றான், நான் மனிதர்களை பின்னால் இருந்தும் முன்னால் இருந்தும் வலதுபுறம் இடதுபுறம் எல்லா இடத்திலிருந்தும் மனிதர்களை நான் வழிகெடுத்து மனிதனை எப்படி மாற்றுவேன் என்று ஷைத்தான் சொன்னான் தெரியுமா? அவர்களை நன்றி இல்லாதவர்களாக நான் ஆக்கிவிடுவேன் என்று அல்லாஹ்ட்ட சொன்னான். அல்லாஹ்ட்ட என்ன சொன்னான் ஷைத்தான்? மனிதர்களை நன்றி இல்லாதவர்களாக ஆக்கிவிடுவேன்னு சொன்னான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபிமார்களை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் நபிமார்கள் நன்றி உள்ளவர்கள்னு சொல்லியிருக்கிறான். பாருங்களேன், சூரா லுக்மான்ல அல்லாஹ் சொல்றான், வலக்கத் ஆத்தைனா லுக்மானல் ஹிக்மத அனிஷ்குரு லில்லாஹ். நாம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஞானத்தை கொடுத்தோம், அனிஷ்குருல் இல்லா, அவர் அல்லாஹுக்கு நன்றியுள்ளவராக இருந்தார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இல்லை, எல்லா நபிமார்களை பற்றி சொல்றப்பையும் நபிமார்கள் நன்றியுள்ளவர்கள்னு சொல்லியிருக்கிறான். நாமும் இதுநாள் வரை 29 நாட்கள், 28 பகலாச்சு, நாளையோடு கடைசி நோன்பாக இருந்தால் 29, இன்னும் ஒரு நாள் கிடைச்சா 30, இத்தனை நாள் நாம் நோன்பு வைப்பதற்கு அல்லாஹ் தாக்கத்து கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ்னு நன்றி செலுத்துங்க. இத்தனை நாள் தொழுதோம், அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள். இத்தனை நாள் நம்மால் முடிந்த அளவிற்கு பிறருக்கு ஏதாவது காசாகவோ பணமாகவோ பொருளாகவோ உணவாகவோ கொடுத்திருப்போம். கொடுப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தான். சொல்லுங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்துங்கள். அந்த நன்றிதான் அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய அடிப்படை அம்சமாக இருக்கிறது. வாழும் காலம் எல்லாம் இதை போல் ஏராளமான ரமலான்களை அடைந்து கொள்ளக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு தந்திரல்வானாக. ஒருபோதும் இந்த ரமலானை நம்முடைய கடைசி ரமலானாக ஆக்கிவிடாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மென்மேலும் ரமலானை தருவானாக. மென்மேலும் அதிகமாக லைலத்துல் கத்ரினுடைய இரவை அடைந்து கொள்ளக்கூடிய நசீபை தந்திரல்வானாக. நாம் எப்படி நிம்மதியாக சலாமத்தாக இங்கே அமர்ந்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டிருக்கிறோமோ, அதுபோல் இந்த துனியாவில் எங்கெங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்களோ எல்லா முஸ்லிம்களுடைய வாழ்க்கையையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா புனிதமான ரமலானின் பரக்கத்தால் விசாலமானதாக ஆக்குவானாக, பிரகாசமானதாக ஆக்குவானாக. முஸ்லிம்களுடைய வாழ்வை சூழ்ந்திருக்கிற எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் நீக்கி தந்திரல்வானாக. நம்முடைய வாழ்வில் எல்லா நேரத்திலேயும் நம்முடைய இபாதத்தை நிரந்தரமாக செய்யக்கூடிய நல்ல நசீபை தந்திரல்வானாக. ரமலானுடைய காலத்தில் நாம் தொழுததை போல் ஏனைய 11 மாதமும் தொழுகையை விடாமல் தொழக்கூடிய நசீபை தந்திரல்வானாக. தான தர்மத்தை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய நசீபை தந்திரல்வானாக. வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதெல்லாம் நோன்பு நோக்கக்கூடிய நசீபை தந்திரல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.